GK ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை மாதம் சிம்மராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக அமையும். முதல் ஓரிரு வாரங்கள் உங்களுக்கு சுமாரான பலனும், இந்த மாதத்துடைய பிற்பகுதி மிகுந்த யோகமான பலனும் அமையக்கூடிய நேரம் தான். குறிப்பா 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சிந்தனை சுறுசுறுப்பா இருக்காது, சோர்வு இருக்கும், வேலை சம்பந்தப்பட்ட மன உளைச்சல் ஏற்படும், பிறருடைய கருத்துக்கு நீங்க நிறைய முன்னுரிமை கொடுக்கறதுனால மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழிலில் சக ஊழியர்கள்கிட்டையும் உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்ககிட்டையும் நீங்க எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் இருக்கணும். அதே நேரம் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதனால உங்களுடைய உத்தியோகத்துல எந்த ஒரு குழப்பங்களும் விளையாம இருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் அஷ்டம சனியோட தாக்கம் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே பணிபுரியவங்ககிட்ட அதீத எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்துடைய பிற்பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அமையும் சொல்லலாம். குறிப்பா ஹோட்டல் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஆடை ஆபரண தொழில் இருக்கக்கூடியவங்க, எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆதாயம் அதிகமாகவே ஏற்படும் சொல்லலாம். ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல உங்களுக்கு வரவேற்பும் ஏற்படும். கணக்கு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் உண்டு. குடும்பத்துல நிம்மதியான போக்கு உருவாவது கொஞ்சம் கடினம் தான். இந்த மாதத்துடைய முதல் பகுதியில நிறைய கூச்சல் குழப்பங்கள் ஏற்படும். ஆனா சந்தோஷங்களுக்கும் குறைவு இருக்காது. மாதத்துடைய பிற்பகுதியில குடும்பத்தோட உறுப்பினர்கள் உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுப்பாங்க. குழந்தைகளுடைய நிலை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அவங்களுடைய ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் நீங்க அதிகமா எடுத்துக்கணும். மூத்த சகோதர சகோதரியால இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல மனக்குழப்பங்களோ அல்லது எரிச்சல்களோ ஏற்படலாம். ஆனா அதே சகோதர சகோதரியால இந்த மாதத்துடைய பிற்பகுதியில எதிர்பாராத நன்மைகளும் நடக்கும். இதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு பலனா இருக்கு. அரசு சம்பந்தமான சான்றுகளோ அல்லது வேலைகளோ உங்களுக்கு ஆகணும் அப்படின்னா இது உங்களுக்கு அற்புதமான ஒரு நேரமா இருக்கலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வரும்போது நீங்க சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள் அவசரப்படுறதும், அதே நேரத்துல வாயு தொல்லை, சளி தொல்லை, இதனால நீங்க அவதிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும். தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்துல நிச்சயமா கவனம் தேவை. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, குருவோட ஜீவசமாதி.